வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கடவுளாக வணங்குங்கள். திடீரென மஹிந்த பக்கம் சாய்ந்த அர்ஜுனா சபையில் மீண்டும் மனுரவை சீண்டிய சம்பவம். திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள 34 கோவில்களை அகற்றுங்கள். மீண்டும் திடீரென கொந்தளித்து தனது இனவாத கருத்துக்களை வெளியிட்ட சரத் வீரசேகர. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். 11ஆம் வகுப்பு மாணவியை வீட்டிற்கு அழைத்து நண்பர்கள் செய்த செயல். சந்தேகமடைந்த பாட்டி. விசாரணையில் அடுத்தடுத்து வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். எங்களுடைய குடும்பத்தில் இனவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொய்களை பேசி மார்தட்டிக் கொள்ளும் நாமல். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். ஒரே நாளில் சுற்றி வளைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானோர். அடுத்தடுத்து சிக்கிய பல்வேறு குற்ற செயல்கள். போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நபர். உடமையில் கிடந்த ஆபத்தான பொருள். அதிரடி காட்டிய போலீசார். உலகின் தேன்நிலவு கொண்டாட சிறந்த நாடுகளில் இலங்கைக்கு கிடைத்த இடம். சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய பகுதிகள். பல கோடி சொத்துக்களுடனும் சொகுசு வாகனங்களுடனும் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட நபர். பல்வேறு திசைகளில் பாய்ந்த விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். வீதியில் அனாதரவாக விடப்பட்ட வாகனம். வாகனத்தை சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உள்ளே மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். நாட்டின் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. சிலருக்கு நேற்று வங்கிக் கணக்குக்கு வந்த மேலதிக பணம். தனது துரித நடவடிக்கையில் இறங்கிய அரசாங்கம். மாதம் 6 லட்சத்திற்கு மேல் சம்பளம். வெளிநாடொன்றிற்கு பறக்கப் போகும் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களம் வழங்கிய முக்கிய தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வடக்கு மாகாணத்தில் சுதந்திரமாக நடைபெற்று செய்யக்கூடிய சூழல் உருவானதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே முக்கிய காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், வடக்கில் நிலவிய பயம், அச்சம் மற்றும் பாதுகாப்பு அசாதாரண நிலைமைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னரே இன்று எந்த ஒரு ஜனாதிபதியும் தடையின்றி அந்த பிரதேசத்தில் செல்லக்கூடிய நிலை உருவாகியுள்ளது என குறிப்பிட்டார். அதற்கான பிரதான பங்காற்றியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பதால் அவரை இந்த அரசாங்கம் கடவுளை போல மதிக்க வேண்டும் எனவும் அவரது பங்களிப்பை மறக்க கூடாது எனவும் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். அண்மையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், அண்மையில் ஜனாதிபதி வடக்கிற்கு வந்து பொங்கல் சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நாங்கள் அவரிடம் கேட்டது அது அல்ல. வலைமயமாக்கப்பட்டுள்ள வடக்கின் காணிகளை விடுவியுங்கள். அங்குள்ள மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை தீர்க்குங்கள். இந்திய சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்துங்கள். இன்று வரை தந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் 12 வயது குழந்தையின் ஆசை காணாமல் போன ஆனந்த சுதாகரின் முகத்தை வெளியில் காட்டுங்கள் என்ற அடிப்படை மனித உரிமை கோரிக்கைகள்தான். ஆனால் இங்கே சிலர் ஜனாதிபதிக்கு பொங்கல் சமைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் என குறிப்பிட்டார். திருகோணமலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள 34 கோயில்களை அகற்றுமாறு நீதிமன்றம் மாநகர சபைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பௌத்த தேரர்களின் வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதும் 8 கோயில்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்ட விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு கடல் அலைகள் அடித்து சேதம் ஏற்படும் அபாயமும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் நாம் பேசவில்லை. பௌத்தர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு அமைதியாகவே இருந்தோம். ஆனால் இவ்வாறு பௌத்த தேரர்களை கைது செய்து பௌத்த மதத்திற்கு தீங்கிழைக்கும் வகையில் சூழ்நிலையை உருவாக்குகின்றனர். காலியில் நிறுவப்பட்ட புத்தர் சிலையை வணங்குவதற்காக இரவு நேரத்தில் வந்து பௌத்த பெக்குகளை கடலோர பாதுகாப்பு திணைக்கள சட்ட விதிகளை மீறியதாக கூறி கைது செய்ததை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடாகவே நாம் பார்க்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
2026 ஆண்டில் உலகின் தேனிலவு கொண்டாட சிறந்த 25 இடங்களில் இலங்கை 3 இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளது. உலகின் சிறந்த தேனிலவு சுற்றுலா தலமாக இந்தோனேஷியாவின் பாலி முதலிடத்தையும், மொரிசியஸ் 2ஆம் இடத்தையும், மாலைத்தீவு 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ள நிலையில் இலங்கையின் காலி நகரம் 5ஆம் இடத்தை பெற்றுள்ளது. உலகின் புகழ்பெற்ற சுற்றுலா ஆலோசனை நிறுவனம் ட்ரிப் அட்வைசர் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கையிலேயே இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கையின் எல்ல நகரம் 13ஆம் இடத்தையும், தங்காளி நகரம் 22ஆம் இடத்தையும் பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் பகிர்ந்த அனுபவங்கள் மற்றும் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டு அந்த தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ட்ரிப் அட்வைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கினிகத்தேன பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரதான பாடசாலையில் 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி கினிகத்தேன கோணவள பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காதலனை சந்திக்க சென்ற சந்தர்ப்பங்களில் அவர் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும், அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் மாணவி கினிகத்தேன போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வருவதாகவும், கடந்த 17ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதை அடுத்து சந்தேகமடைந்த பாட்டி கினிகத்தேன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக மாணவி நாவலப்பட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் 16 முதல் 17 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும், அவர்கள் 19ஆம் தேதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 2026 பிப்ரவரி 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் அல்லது பொதுஜன பெரமுன கட்சியின் இனவாதம் இல்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், நாங்கள் எப்போதும் உண்மையான மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயற்பட்டோம். அந்த பிரச்சினை எந்த இனத்தவருக்கோ எந்த மதத்தவருக்கோ என்று பிரித்து பார்க்காமல் 3 மதத்தவர்களுக்குமான பிரச்சினைகளும் சமமான தீர்வுகளை வழங்க முயற்சித்தோம். வடக்கில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்ட மடுமாதாவின் திருவுருவ சிலையை மீட்டு மீண்டும் மடுமாதா திருவிழா நடைபெற வழிவகுத்தோம். அதேபோல் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைத்து மக்களும் சுதந்திரமாக சென்று வழிபடக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் இன்று அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்த்தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சினைகளை மூடி மறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருகோணமலையில் புத்தர் சிலையொன்றை நிறுவியதாக சில பௌத்த தீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதே சிலையை பின்னர் போலீசாரே மீண்டும் கொண்டு வந்து நிறுவியுள்ளனர். அப்படியென்றால் அந்த போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளுக்கு ஒரு விதமான சட்டமும் போலீசாருக்கு வேறொரு விதமான சட்டமும் நடைமுறையில் இருப்பது அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாடு முழுவதும் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசார் ஆரம்பித்துள்ள நாளாந்த சோதனைகளில் நேற்று 578 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரே நாளில் மொத்தம் 29,504 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதில் 16 பேர் நேரடியான குற்றங்களுக்கு தொடர்பு பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் 282 பேருக்கு திறந்த பிடியாணைகள் உள்ள நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் 177 பேருக்கும் திறந்த பிடியாணைகள் இருந்தது. அவர்கள் கூட கைது செய்யப்பட்டுள்ளனர். போக்குவரத்து தொடர்பான குற்றங்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக 427 பேர், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக 4384 பேருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்டக போதைப் பொருளை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற இலங்கை விமான பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று அதிகாலை இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் மலேசியாவிலிருந்து குஷ்டக போதைப் பொருளை கொள்வனவு செய்து அதனை சிங்கப்பூருக்கு விமானம் மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் அங்கிருந்து இன்று அதிகாலை 12:45 மணியளவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் 3 பயண பொதிகளை சோதனை செய்தபோது சுமார் 1 கிலோ 24 கிராம் எடையுள்ள குஷ்டக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு மருதானை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் கூறப்படுகிறது. சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேகிக்கப்படும் பண மோசடி சம்பவத்தில் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக 28 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் மற்றும் 2 வாகனங்களுடன் ஒரு நபர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு விசேட சுற்றிவளைப்பின் போது அந்த நபரை கைது செய்துள்ளனர். கைதானவர் இப்பாகமோ பிரதேசத்தைச் சேர்ந்து 40 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் வெளிநாட்டில் மறைந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொலைபேசி மூலம் தொடர்பில் இருந்து கடத்தல்காரரின் ஆலோசனையின் பேரில் நாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து பணத்தை சேகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தினால் குறித்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கலனி அங்குடி வீதி பகுதியில் சுமார் 32 கிலோகிராம் எடையுடைய கேரளா கஞ்சா கலனி பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட ஒரு வாகனத்தை போலீசார் சோதனை செய்தபோது அதிலிருந்து 3 பொதிகளிலிருந்து இந்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரை கண்டதும் குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் அந்த பொதிகளை வாகனத்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் கலனி பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நுவன் அசங்கவின் மேற்பார்வையிலும் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி எஸ் ரத்நாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைவாக இந்த ஆண்டின் ஜனவரி 1 முதல் அமுலுக்கு வந்து ஆசிரியர் சம்பள உயர்வு நேற்றைய தினம் அவர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி ஜனவரி 1 முதல் கல்வி சேவை உள்ளிட்ட அரசு சேவையாளர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வுக்கான தொகை இன்றைய தினம் அவர்களது வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 2026 ஆண்டில் இஸ்ரேல் நாட்டிற்கு வீட்டு தாதியர் பணிகளுக்காக 1000 இலங்கையர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்காக தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களாக பணியகம் அல்லது பதிவு செய்யப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் தாதியர் பயிற்சி பாடநெறியை முடித்தவர்கள், NVக்கு 3ஆம் நிலை சான்றிதழ் பெற்றவர்கள் அல்லது தாதியர் தொழிலில் குறைந்தது 11 மாத அனுபவம் கொண்டவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் 25 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையை எழுதியவர்களாகவும் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஆங்கில மொழி பாடநெறியை முடித்தவர்கள் மற்றும் நல்ல ஆங்கில மொழி திறன் கொண்டவர்களும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் விசா வழங்கப்படுவதுடன் மாதம் ரூபாய் 6 லட்சத்திற்கும் அதிகமான சம்பளம் பெறும் வாய்ப்பும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை அரசாங்கமும் இஸ்ரேல் அரசாங்கமும் இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று வரை இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 2656 இலங்கையர்கள் இஸ்ரேலில் தாதியர் பணிகளுக்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டின் முதல் 2 வாரங்களுக்குள் 107 நிபுணர்கள் ஏற்கனவே அந்நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பணியகம் அறிவித்துள்ளது. இந்த பணியிடங்கள் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு சேவைகள் ஆணைக்குழு அதாவது PIBA மற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் இணைந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலமாக மட்டுமே வழங்கப்படுகின்றன. எனவே இந்த வேலைகளை பெறுவதற்காக வேறு எந்த தனிநபர் அல்லது நிறுவனத்திற்கு. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.